தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இதுவரை நாம் 43 சங்கீதங்களை சிந்தித்திருக்கிறோம். இந்த செய்திகள் எல்லாமே யூடியூபில் தொகுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, மகிமை TV.com என்ற வெப்சைட்டிலும் இந்த சங்கீத செய்திகள் தொகுப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை கடந்த 43 சங்கீத செய்திகளிலே நீங்கள் எதையாவது தவற விட்டிருப்பீர்கள் என்றால் இந்த வெப்சைட்டுகளுக்கு நீங்கள் சென்று இந்த செய்திகளை கேட்டு மகிழலாம். அதோடு மற்றவர்களுக்கும், உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அவர்களுக்கும் இந்த சங்கீத செய்திகள் எங்கே இருக்கின்றன என்பதை சொல்லிக் கொடுத்து அவர்களும் பயன்பெற நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கலாம். இன்றைக்கு 44ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். வேத புத்தகம் உங்களுடைய மடியில் இருக்கட்டும், கைகளில் இருக்கட்டும். சில வசனங்களை நாம் வாசித்து உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படும். எனவே வேத புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் பார்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 44ஆம் சங்கீதத்தின் அடைப்புக்குறிக்குள்ளே கோராகின் புத்திரரில் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்று வாசிக்கிறோம். மஸ்கீல் என்றால் போதக சங்கீதம் என்று நாம் சொல்லலாம். கோராகின் புத்திரர், அவர்களும் லேவியர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் மத்தியிலே ஒரு பாடகர் குழு தலைவன். அவனிடத்தில் இந்த சங்கீதம் ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஒப்புவித்தது யார் தெரியாது. இந்த சங்கீதத்தை எழுதியது யார் தெரியாது. ஆனால் இந்த சங்கீதம் தேவாவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் வேத பண்டிதர்கள் இதை அநாதை சங்கீதம் என்று சொல்வார்கள், யார் எழுதியது என்று கூறப்படாததினாலே. ஆனாலும் இது ஆவியானவர் எழுதி வகுத்த, நமக்கு பரிசளித்த ஒரு சங்கீதம் என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. தாவீது அமோனியரோடு போர் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோமியர் யூதாவின் மேல் படையெடுத்த பொழுது அந்த பின்னணியத்தின் அடிப்படையிலே எழுதப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரனுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனை. அவனை குறித்து தவறாக எண்ணி அவன் அறியாமையோடு எந்த அக்கிரமும் செய்யாமல் ரொம்ப சாதாரணமாக ஒரு தப்பும் பண்ணாமல் அவன் இருக்கும் பொழுது, சாதுவாக இருக்கும் பொழுது அவனுக்கு நேரிட்ட சில பிரச்சனைகளை முன்னிட்டு அவன் அழுது பாடிய ஒரு பாடல் இந்த பாடல் என்று நாம் சொல்லலாம். இந்த பாடலிலே நாம் பார்க்கும் பொழுது முதல் 8 வசனங்களிலே 8ஆம் வசனம் பாருங்கள். 44ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம், சேலா என்று போடப்பட்டிருக்கிறது. சேலா என்ற வார்த்தை குறித்து நான் அடிக்கடி விளக்கி இருக்கிறேன். ஒருவேளை இந்த சங்கீதத்தை முதல் முறையாக கேட்கிறவர்கள், முதல் முறையாக சேலா என்ற வார்த்தைக்கு விளக்க வேண்டி நிற்கிறவர்கள், உங்களுக்காக சேலா என்ற வார்த்தைக்குரிய அர்த்தத்தை நான் விளக்க விரும்புகிறேன். இந்த சேலா என்ற வார்த்தை ஒரு சங்கீதத்தின் ஒரு வசனத்தின் கடைசியிலே வரும் பொழுது அந்த இடத்துல நிறுத்தி கொள்ள வேண்டுமா? நிறுத்தி கொண்டு சேலா என்று எழுதப்பட்ட வார்த்தைக்கு முந்திய வசனங்கள் எல்லாவற்றையும் அமைதியாக தியானிக்க வேண்டுமாம். இது ஒரு நிறுத்தி நிதானித்து
அமைதியாக தியானம் பண்ணக்கூடிய ஒரு வேளை. அதை குறிப்பிடக்கூடிய வார்த்தை தான் சேலா. சிலர் சேலா என்று வந்தவுடனே தங்களுடைய கரங்களை உயர்த்தி கொள்வார்களாம். சில சமயங்களில் பாடகர் குழுவில் இந்த சேலா என்ற வார்த்தை வரும் பொழுது எக்கால சத்தம் முழக்கம் விடுவார்களாம். வாத்திய கருவிகளின் சத்தம் ஒன்று மிகுந்து காணப்படும் அல்லது குறைந்து காணப்படும். இப்படி பலவிதமான அர்த்தங்களிலே சேலா என்ற பதம் விளக்கப்படுகிறது. சேலா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்றென்றைக்கும் என்ற அர்த்தம். அந்த வசனத்திலேயே என்றென்றைக்கும் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கிறீர்களா? மீண்டும் 8ஆம் வசனம் பாருங்கள். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். இந்த சேலா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்றென்றைக்கும் என்பதாக அதனுடைய மூல பாஷையில் இருந்து நாம் தெளிவாக விளங்கி கொள்ளுகிறோம். முதல் 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது பூர்வ நாட்களிலே நடந்த காரியங்கள், பூர்வ நாட்களிலே கடவுள் செய்த சில நன்மைகள், ஆண்டவருடைய வழிநடத்துதல்கள், அவற்றை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறான். 44ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல், தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சத்துருக்களை, ஆண்டவரை அறியாதவர்களை, புற ஜாதிகளை கர்த்தர் துரத்தி தம்முடைய ஜனங்களை நிலநாட்டிய காரியத்தை குறித்து சங்கீதக்காரன் ஆரம்பிப்பதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அந்த காலம் பழைய காலம், பொற்காலம் என்றெல்லாம் சொல்வோமே, அதே போல பொற்கால நாட்கள், பூர்வ நாட்கள், கடந்த காலத்திலே கடவுள் எப்படி தம் மக்கள் மத்தியிலே செயலாற்றினார் என்பதை அறிவிக்கக்கூடிய நாட்கள். விரோதிகளை எல்லாம் துரத்தினார், தம்முடைய ஜனங்களை மட்டுமே நிலைநிறுத்தினார், அவர்களை பரவச் செய்தார். அது மட்டுமல்ல, அவருடைய வலதுகரம், அவருடைய புயம் அவர்களை ரட்சித்தது, ஆண்டவருடைய முகம் அவர்கள் மேல் பிரகாசித்தது என்றெல்லாம் சொல்லி கடந்த காலத்திலே கர்த்தர் நடத்திய நல்ல நல்ல நன்மையான நிகழ்வுகளை சங்கீதக்காரன் இங்கே பட்டியலிடுவதாக நாம் பார்க்கிறோம். பூர்வ நாட்கள். இரண்டாவதாக தொடர்ந்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 23:6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று நாம் வாசிக்கிறோமே, அதே போல இந்த நாட்கள், இந்த தற்கால நாட்களிலே கர்த்தர் எப்படி செயலாற்றினார் என்பதையும் சங்கீதக்காரன் சொல்வதாக பார்க்கிறோம். முதலாவதாக பூர்வ நாட்கள், அந்த காலத்திலே உள்ள நாட்களிலே ஆண்டவர் செயலாற்றிய விதம். பின்னர் இந்த நாட்களிலே, இன்றைய நாட்களிலே ஆண்டவர் செயலாற்றக்கூடிய விதம். ஆண்டவருடைய பிரியம் அவர்கள் மேல் தங்கியிருப்பதாகவும், ஆண்டவர் அவர்களை ராஜாவாக அரசாண்டு கொண்டிருப்பதாகவும் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் தங்களை தாங்களே நம்பி சார்ந்து ஜீவிக்க முடியாது, தேவனை மட்டுமே சார்ந்து ஜீவிக்க முடியும் வேண்டும் என்ற கருத்தையும் 3ஆம் 6ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நம்பி நாடி ஆண்டவருடைய மகிமைக்காக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தர் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். அதுபோல ஆண்டவரை அண்டிக்கொண்டு அவருடைய சித்தத்தின் நடுவில் நாம் ஜீவிக்கும் பொழுது, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து வாழும் பொழுதுதான் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் நம்முடைய காரியங்களை கவனித்துக் கொள்வார், கவனிக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதாக பார்க்கிறோம். சுய நம்பிக்கையோடு, சுய ஆதரவோடு ஒரு மனிதன் வாழ முடியாது. தேவன் மேல் பற்றுறுதி வைத்து ஆண்டவரோடு, ஆண்டவருடைய துணையோடு வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை என்று சொல்லி சங்கீதக்காரன் அறிவிப்பதாக இந்த வசனங்களிலே காண்கிறோம். எனவே தேவனுக்குள் மேன்மை பாராட்டுவோம். கர்த்தரே எல்லா நன்மைக்கும் காரணர் என்பதனாலே கர்த்தரை மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி 8ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லி முடிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் மேன்மை பாராட்டுவது எது அல்லது யார்? எதை குறித்து, யாரை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பணம், நம்முடைய பதவி, நம்முடைய படை, நம்முடைய பாக்கியமான சொத்துக்கள், இவைகளையெல்லாம் அல்ல. தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், அவருடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி, இன்னும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் அனுபவிக்கிற சிலுவையின் அனுபவங்கள், துன்பங்கள், அவைகளை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வேதத்திலே பற்பல இடங்களிலே, பற்பல வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பூர்வ நாட்களிலே
ஆண்டவர் நலமான காரியங்களை நமக்கு கட்டளையிட்டார். இன்றைய நாட்களிலும் ஆண்டவர் நம்மை பாராட்டி, அன்பு பாராட்டி பாதுகாத்து வருகிறார். ராஜாவாக இருந்து ஆண்டவர் நம்மை ஆண்டு வருகிறார். இந்த பூர்வ நாட்கள் எல்லாம் சிந்தனைக்குரிய நாட்கள், சந்தோஷமான நாட்கள். இதற்கெல்லாம் அடிப்படை தேவன். எனவே கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுவதாக, கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை சிந்திக்கும் பொழுது நமக்கு நேரிட இருந்த எத்தனையோ நாச மோச விக்கிரங்கள் எல்லாவற்றினும் என்று ஆண்டவர் நம்மை தற்காத்து, நம்மை அரவணைத்து, நம்மை ஆதரித்து, நம்மை ஆசீர்வதித்து வந்தாரே, அவை எல்லாவற்றையும் நாம் நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி ஆண்டவர் செய்த எண்ணிறந்த நன்மைகள் அவற்றிற்காக அவ்வப்போது ஆண்டவரை புகழ்ந்து போற்றி ஸ்தோத்தரித்து பாடி மகிழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே அன்றி வேறு எதை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகம் கடந்து செல்லும், நம்முடைய நாட்கள் நகர்ந்து மறையும், நம்முடைய செல்வோம் என்று சொல்லி சென்றுவிடும். எனவே நிலையான ஒரு வாழ்க்கை, நமக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நிலவ வேண்டுமென்றால் நித்திய ஆண்டவர், நீண்ட ஆயுசுள்ளவர், அவரை பற்றி பிடித்து அவருக்காக நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். ஆக முதல் 8 வசனங்களிலே பூர்வ நாட்கள், அடுத்த சில வசனங்களிலே 9ஆம் வசனம் முதலாக 16ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது புறக்கணிக்கப்பட்ட நாட்கள். முதலாவதாக பூர்வ நாட்கள், நலமான காரியங்களை ஆண்டவர் நல்கினார், அதற்காக நன்றி செலுத்தப்பட வேண்டிய நாட்கள். அதன் பிறகு புறக்கணிக்கப்பட்ட நாட்களை குறித்து கூட சங்கீதக்காரன் சொல்கிறான். 9ஆம் வசனம் முதல் பாருங்கள். நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர், எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர், சத்துருவுக்கு நாங்கள் இடைத்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர், எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள், நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர், நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர், அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபம் இல்லையே, எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமாகவும் வைக்கிறீர், நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாகவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை தூக்கவும் செய்கிறீர், நிந்தித்து தூஷிக்கிறவனுடைய சத்தத்து நிமித்தமும் சத்துருவு நிமித்தமும் பழி வாங்குகிறவனின் நிமித்தமும் என் லட்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்ட நாட்களின் ஊடாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அனுபவித்த நிந்தையான வேதனையின் நாட்கள், நிந்தனையின் வேதையான காரியங்களை குறித்து சங்கீதக்காரன் தொடர்ந்து 9ஆவது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை பட்டியல் இடுவதாக நாம் பார்க்கிறோம். பூர்வ நாட்கள் எவ்வளவு பிரயோஜனமான நாட்கள், எவ்வளவு புண்ணியமான நாட்கள், எவ்வளவு அன்பான ஆதரவு அளிக்கக்கூடிய நாட்கள். ஆனால் இந்நாட்களிலோ நீர் எங்களை புறக்கணித்தீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜனங்கள் மன்றாடுவதாக, சங்கீதக்காரன் மன்றாடுவதாக இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். வேதனையான நாட்களை கழிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கூட அந்த காலம் பொற்காலம், இந்த காலம் கற்காலம் போல காணப்படுகிறது. புறக்கணிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு தூரந்தள்ளப்பட்டு ஒதுங்கி வாழக்கூடிய ஒரு நிலைமை, தலை தூக்க முடியவில்லை, சாட்சியெல்லாம் போய்விட்டது, நம்மை புறக்கணித்து விட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஐயா, முன்னால் நிற்க முடியவில்லை ஐயா, ஆலயத்திற்கு போகிறோம், ஆனால் காணிக்கை போட்டுவிட்டு ஆராதனை முடிவதற்குள்ளே ஓடிவிடுகிறோம், எங்களை யாரும் அங்கே எண்ணுவதில்லை என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்ட நிலைமை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? புலம்ப வேண்டிய தேவையே இல்லை. இந்த வேதனையான அனுபவங்களினூடாக சங்கீதக்காரன் வாழும் பொழுது 9ஆவது வசனத்திலே அவமானப்பட்டதாக பார்க்கிறோம். பின்னர் தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து போன நாட்களாக அவன் கருதுகிறான். 10ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது தோல்வியின் நாட்களாக அவன் அறிந்து கொள்கிறான். அது மட்டுமல்ல, 11ஆம் 12ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது சிறையிருப்பின் நாட்களாக பார்ப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே
புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அவமானம் நீங்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ வேண்டும். தோல்விகள் நீங்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சிறையிருப்பிலிருந்து நாம் தப்ப வேண்டும். எப்படி? முதலாவதாக தேவனுடைய பிரசன்னம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றி இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது நாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே கூடியிருக்கக்கூடிய ஒரு இடம். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக சிலர் எருசலேமுக்கெல்லாம் போகிறார்களே, அங்கே போனால்தான் கர்த்தர் வாழ்ந்த இடமாச்சே, கர்த்தர் காலடி பட்ட இடமாச்சே, கர்த்தர் ஞானஸ்தானம் பெற்ற யோர்தானாச்சே என்று சொல்லி அங்கே எருசலேமை ஒரு புண்ணிய ஸ்தலமாக கருதி அங்கே அடிக்கடி படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஆண்டவர் இல்லையோ? உங்கள் ஊரில் இல்லையோ? உங்கள் வீட்டில் இல்லையோ? இப்போ உங்கள் பக்கத்தில் இல்லையோ? உங்கள் முன்னால் இல்லையோ? முற்புறத்திலும் பிற்புறத்திலும் ஆண்டவர் உங்களை நெருக்கி உங்கள் மேலே ஆண்டவர் தங்கி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது இல்லையோ? ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக அங்கும் இங்கும் ஓடி சில ஊர்களை, இடங்களை, நாடுகளை புண்ணிய ஸ்தலங்களாக, விக்கிரக ஆராதனை ஸ்தலங்களாக கருதாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை தேடுங்கள், நாடுங்கள், ஜபம் பண்ணுங்கள். ஜபத்தில் உறுதியாக நீங்கள் தரித்திருக்கும் பொழுது தேவ பிரசன்னம் உங்களோடு இருந்து உங்களை காத்துக்கொள்ளும். அவரை அண்டி வாழும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை விட்டு நீங்காத பிரசன்னமாக உங்கள் மத்தியிலே நிலவி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். வாழ்க்கையிலே தோல்விகள், அதற்கு என்ன காரணம்? சிறையிருப்பு, பாவத்தின் சிறையிருப்பு, பாவத்திலிருந்து நீங்காத ஒரு வாழ்க்கை, பாவ மன்னிப்பு அடையாத ஒரு வாழ்க்கை, இதையெல்லாம் சிறையிருப்பின் வாழ்க்கை என்று நாம் சொல்லலாம். எவ்வளவு தூரம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு தூரம் பிசாசின் பிடியிலே இருக்கிறோம், அவனுடைய சிறையிருப்பிலே இருக்கிறோம். அவன் கையில் இருந்து நம்மை மீட்க, அவன் கூண்டில் இருந்து நம்மை தப்புவிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்திலே வந்தார். உங்களை ஆண்டவர் தேடி வந்தார். காணாமல் போன ஆட்டை ஆண்டவர் தேடி வந்தார். அவருடைய தேடுதலுக்கு நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து நம்முடைய கைகளை அவருடைய கையிலே கையளித்து, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை ரட்சியும், பூர்வ நாட்களை மீண்டும் தாரும், பிரகாசமான நாட்களை இன்னும் பரிசளியும் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது பூர்வ நாட்களாக ஆண்டவர் பிரகாசமான நாட்களாக நம்முடைய நாட்களை ஆண்டவர் ஆக்குவார். புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, புறக்கணிக்கப்பட்ட நாட்கள் என்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமே, செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடுவோம், கர்த்தருடைய ரட்சிப்பை அடைந்து கொள்வோம். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக பொற்காலம் மீண்டும் திரும்பும். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? அவன் என்ன சொல்கிறான் என்றால், ஆனால் என்று சொல்கிறான். 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை தொடர்ந்து பார்க்கும் பொழுது பின்வாங்காத நாட்கள், அந்த பூர்வ நாட்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த புறக்கணிக்கப்பட்ட நாட்கள் இருந்தாலும் உம்மை விட்டு விலகேன், உம்மை பின்பற்றுவேன், உம்மை விட்டு பின்வாங்கேன் என்று சொல்லி நான் பின்வாங்காமல் கர்த்தரையே பற்றுறுதி கொண்டு அவரையே பற்றி பிடித்து வாழ்வேன் என்று சொல்லி 17ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். என்ன வாசிக்கிறோம் அங்கே? இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும், புறக்கணிக்கப்பட்ட நாட்கள், இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடி இருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை என்று தொடர்ந்து பின்வாங்காத வாழ்க்கை குறித்து சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்திலே சாட்சியாக அறிவிப்பதாக இந்த வசனத்தின் அடுத்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். பின்வாங்காத நாட்கள். ஆண்டவரே, நான் எளியவன், புத்தி இல்லாதவன், நான் பிறவியிலே பாவியாக இருந்தாலும் என் பாவங்களை நீர் மன்னித்ததினாலே, அதற்கு பிறகு புத்தி பிசகினாலே தவறான காரியத்திலே நான் ஈடுபடவில்லை. நான் ஒரு சுபாவி, என்னுடைய சுபாவம் உமக்கு நன்றாக தெரியும் ஆண்டவரே. அநீதியான காரியங்களிலே நான் இறங்கவில்லை. என்னதான் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நான் பின்வாங்காமல்
உம்மை பின்பற்றி உம்மை பற்றி பிடித்து வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தன்னுடைய காரியங்களை அறிக்கையிடுகிறான். இதுவரை உண்மையாக இருந்தேன் ஆண்டவரே, இன்னமும் நான் உண்மையாக இருப்பேன். நான் விக்கிரகங்களை வணங்கேன் என்று சொல்லி அடுத்த வசனங்களை அவன் சொல்லுகிறான். உமக்காக எவ்வளவு துன்பத்தை சகிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை விட்டு நான் விலகுவதில்லை என்று சொல்கிறான். அது மட்டுமல்ல, யோபு இதே மாதிரி சொல்கிறான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என்ன வசனம்? யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என் வாழ்க்கையின் சட்ட வாக்கியம் அதுதான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவ்விதமான பின்வாங்காத பரிசுத்தமான தீர்மானமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவை, எனக்கும் தேவை. அப்பேற்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை. இந்த வசனங்களின் சில பகுதிகளை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலும் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலும் குறித்திருப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே நன்றியோடு நாம் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். பிள்ளைகளை பிடித்தங்களுடைய பிதாவின் கையை பற்றி பின்பற்றி நடக்குமோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக்கி நாம் ஆண்டவருடைய கரம் பற்றி அவரை பின்பற்றி நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. பின்வாங்காமல் பின்பற்றுவோம். இன்னொரு காரியத்தையும் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, முதலாவதாக பூர்வ நாட்கள், இரண்டாவதாக புறக்கணிக்கப்பட்ட நாட்கள், மூன்றாவதாக பின்வாங்காத நாட்கள், இன்னொன்று பிரார்த்தனையின் நாட்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய நாட்கள். இந்த விதமான நாட்கள் நீ நூடாக கடந்து வந்தாலும் சங்கீதக்காரன் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை குறித்து 23ஆம் வசனம் முதலாக நாம் காண்கிறோம். ஆண்டவரே, விழித்துக் கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும், எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடே ஒட்டி இருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் என்று சொல்லி ஜெபிப்பதாக நாம் பார்க்கிறோம். அவனுடைய ஜெபத்தில் உள்ள சில குறிப்புகளை நாம் பார்க்கும் பொழுது, பாவங்களை விட்டு விலகி உம்மிடத்திலே என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன், உம்முடைய பாதையிலே நான் வழி நடப்பேன் என்று சொல்லி 21ஆம் வசனத்திலிருந்தே சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறான். விழித்துக் கொள்ளும் ஆண்டவரே, அவர் விழித்துக் கொண்டே இருக்கிறார். எம்மை பொழுது உன்னை மறந்தேன், நீடிய சகாயத்தோடு உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். எழுந்தருளும் ஆண்டவரே என்று சொல்கிறான். தேவனுடைய வலது வருஷத்திலே வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவரை எழுந்தருளும் ஆண்டவர் என்று சொல்லி விண்ணப்பிப்பதாக பார்க்கிறோம். என்ன பொருள்? என் காரியத்திலே சீக்கிரமாக தலையிட்டு எனக்கு விடுதலை தரும் ஆண்டவர் என்று அவன் சொல்லுகிறான். என்னை தள்ளி விடாதிரும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். மறவாதையும் என்று சொல்லியும் அவன் விண்ணப்பிப்பதாக 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அது மட்டுமின்றி 26ஆம் வசனத்திலே என்னை மீட்டு விடும் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையை நம்பி நாடி விண்ணப்பிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த ஜெபங்களை ஏறெடுத்தால் நல்லது. விழித்துக் கொள்ளும் ஆண்டவரே, எழுந்தருளும் ஆண்டவரே, தள்ளிவிடும் ஆண்டவரே, மறவாதையும் ஆண்டவரே, மீட்டுக்கொள்ளும் ஆண்டவரே. என் அருமையான ஜெப குறிப்புகள். இந்த ஜெபங்களை சொல்லிவிட்டு இன்னும் பார்க்கிறோம். ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை நாடி, அவருடைய முகத்தை தேடி, அவருடைய விடுதலைக்காக விடைக்காக காத்திருந்து அவர் சொல்லக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது ஆசீர்வாதம் உண்டு. பொற்காலம் மீண்டுமாக தற்காலமாக மாறிவிடும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எங்கள் பூர்வ நாட்களை நாங்கள் சிந்திக்கிறோம். பாடுகளின் வேளையிலே புறக்கணிக்கப்பட்டோமோ என்று நாங்கள் நினைக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே, அந்த நாட்களிலே, சென்று போன காலங்களிலே, பழைய நாட்களிலே நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து அன்று செய்த ஆண்டவர் இனியும் கைவிடாதிருப்பார் என்று கருதி உன் பேரிலே தொடர்ந்து நாங்கள் விசுவாசம் வைத்து
நம்பிக்கை வைத்து, உம்மை நம்பி எங்கள் கையை உம்முடைய கையிலே வைத்து, நம்பிக்கை வைத்து உம்மை பின்பற்றி வாழத்தக்கதாக கிருபை தாரும் ஆண்டவரே. எந்த பொல்லாத சூழ்நிலைகள், புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகள் எங்களுக்கு நேரிட்டாலும் நாங்கள் பின்வாங்காமல் உம்மையே பற்றுறுதியாக நாங்கள் பற்றி பிடித்து வாழத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். மேலாக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதத்திலும் நாங்கள் பின்வாங்காமல் உம்மை பின்பற்றி உம்மை நோக்கி பிரார்த்தனை செய்து உம்மை அண்டிக் கொண்டு பாக்கியவான்களாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு அருள் செய்யும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவீர் ஆண்டவரே, எங்களை விசாலமான இடத்துல நிறுத்துவீர் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீர் ஆண்டவரே. இந்த பாக்கியங்களை எல்லாம் எங்களுக்கு நீர் செய்து பூர்வ நாட்களில் நடந்தது போல எங்களை ஆசீர்வதிப்பீர் கர்த்தாவே. எனவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.